மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் உங்களுக்கு மிகச் சிறப்பான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. வலுவான நிலையிலே ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 5ல் 5 சூரியன் ஆட்சி பலம் பெற்றும் 5ஆம் இடத்து குருவும் உங்களுக்கு இணைந்து பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தொழில் ரீதியாக ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களால் ஒரு சிலருக்கு செலவுகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வண்டி பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை தேவை. முக்கியமான கடமைகளை மட்டும் செய்யவும் இன்றைய தினம் பேச்சை குறைக்க வேண்டும். அனாவசியமான பேச்சுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். நாவடக்கம் தேவை. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு இன்றைய தினம் நாவடக்கம் தேவைப்படுகிறது. மனதை கட்டுப்படுத்துவதற்கு ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருங்கள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவதால் பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். லாபஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறது. அதனால் சில பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன. அயல் நாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். கடல் தாண்டி செல்லக்கூடிய நேரம் இப்பொழுது வருகிறது. வெளிநாடுகளிலிருந்து வரவேண்டிய பணம், ஏதேனும் வர்த்தகம் செய்த பணம் வரவேண்டியிருந்தால் அது இப்பொழுது வந்துவிடும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்திலே குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுக்கிரனின் நட்சத்திரமான பூராடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நாள். சுக்கிரன் ராசியிலேயே இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். தாய் வழி உறவினருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கும். தாய் மாமாவால் நன்மைகள் நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மிகச் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். ராசியில் உள்ள குரு சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியிலே ராசி அதிபதி சூரியன் வலுவாக ஆட்சி பலம் பெற்று குருவோடு இணைந்திருக்கின்ற மிகச் சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. சூரியன் குரு சேர்க்கை ராசியில் ஏற்பட்டிருப்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். புதிய சலுகைகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் மிகச்சிறப்பான ஒரு நன்மை நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொருளாதார நிலையிலே கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். தன லாபாதிபதி புதன் வலுப்பெற்றிருப்பதால் பொருளாதார நிலையிலே கணிசமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழிலிலே அமோக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் அனைத்து விதத்திலும் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் ராசி அதிபதி உச்ச நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் இப்பொழுது முற்றிலுமாக தீர்த்து விடுவீர்கள்.
கடன் ஏதேனும் இருந்தால் அவை இப்பொழுது அடைந்துவிடும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய, அதிக தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்பொழுது எழுதும் தேர்வுகளிலே நீங்கள் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். உத்தியோகத்திற்காக ஏதேனும் தேர்வுகளிலே கலந்து கொண்டால் அதிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்திற்காக ஏதேனும் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணால் அதிலே வெற்றி கிடைக்கும். உத்தியோக மாற்றம் செய்து கொள்வது இப்பொழுது சாத்தியமாகும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும்.